செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே கார் மோதி 5 பெண்கள் உயிரிழந்த சம்பவத்தில் 2 பேர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கார் ஓட்டி வந்தவர்கள் மதுபோதையில் இருந்ததாக விசாரணையில் தகவலும் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தகோபாலிடம் கேட்கலாம். நந்தகோபால், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் அடுத்த பண்டிதமேடு பகுதியில் நேற்று மதியம் 2 மணில இந்த கார் விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த கார் ஓட்டி வந்தவர்கள் கல்லூரி மாணவர்கள் என்று கூறப்படுகிறது. அந்த சாலை ஓரம் அமர்ந்திருந்த மாடு மேய்த்து கொண்டிருந்த முதியவர்கள் 50 முதல் 60 வயது மதிக்கத்தக்க முதியவர்கள் 5 பேர் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் உடல்கள் சிதறி அந்த சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். இது குறித்து ஒரு 2 மணி நேரம் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கார் விபத்தில் ஏற்படுத்திய கல்லூரி மாணவர்களை சிறைபிடித்து அடிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதியில் பெரும் அதிர்வலை நிலை இந்த நிலையில் அவர்களுக்கு நிவாரணம் 10 லட்சம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அளித்தது. இது குறித்து தமிழ்நாடு முதல்வர் அந்த பகுதி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் என்ற நிவாரணம் பொது நிதியிலிருந்து அறிவித்துள்ளார். இந்நிலையில் தற்பொழுது அந்த கார் விபத்தில் ஏற்பட்ட 5 பெண்கள் உடலும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை உடற்கூறு ஆய்வகத்தில் உடற்கூறு செய்யப்பட்டுள்ளது. அந்த பகுதிக்கு திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி மற்றும் திமுகவை சேர்ந்த சேகர் உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆறுதல் கூறி அந்த சடலங்களுக்கு மாலை அணிவித்து சடலங்களை ஆம்புலன்ஸ் மூலமாக பண்டிதமேடு கிராமத்திற்கு எடுத்துச் செல்லும் பணியில் இருக்கின்றனர். தற்போது நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம் அந்த செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையிலே வரிசை கட்டி நீக்கும் அந்த ஆம்புலன்ஸையும் காண முடிந்தது. ஒவ்வொரு வாகனத்திலும் ஒவ்வொரு உடல்களை ஏற்றப்பட்டு ஒவ்வொரு வாகனம் வரிசை கட்டி அதே மாதிரி அந்த சாலையில் செல்லும் காட்சியும் நம்மால் காண முடிந்தது. தற்போது அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக சொந்த கிராமத்திற்கு அந்த பண்டிதமேடு பகுதிக்கு எடுத்து செல்லும் பணியானது தொடர்ந்தப்பட்டு வாகனம் மூலமாக தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் அந்த உடற்கூறு ஆய்வு முடியப்பட்டு அந்த பண்டிதமேடு கிராமத்திற்கு கொண்டு வரப்பட உள்ளது. அந்த பகுதியில் தற்போது போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ள ஒரு 50க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பு பணியினர் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த பகுதியில் பெரும் கலவரம் ஏற்படாத வகையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தற்போது அந்த உடல்கள் பொதுமக்கள் பார்வைக்கு மற்றும் உறவினர் பார்க்க வைக்கப்பட்ட நிலையில் அந்த பகுதிக்கு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் நேரில் அஞ்சலி செலுத்த உள்ளதாகவும் சொல்கிறது. அதே மாதிரி அதிமுக சேர்ந்த அமைச்சர்களும் நேரில் வருவதாக ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இந்த அதாவது OMR சாலை பழைய மாமல்லபுரம் சாலையில் இது போன்ற தொடர் விபத்தினால் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்களுக்கு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும், அதாவது கூடுதலாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரியும் எழுந்து வண்ணமாக இருக்கிறது. இது குறித்து எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காத வகையில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் அந்த 5 உடல்களையும் நல்லடக்கம் செய்ய இருப்பதாக அந்த தகவலும் வெளியாகியுள்ளது. தற்போது இந்த வாகனங்கள் 5 வாகனங்களும் சாலையில் அந்த OMR சாலை வழியாக அந்த ஊருக்கு செல்லும் அந்த காட்சியை அந்த கிராம மக்கள் அந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் தொடர்ந்து அந்த 5 வாகனம் வருவதை காண முடிந்தது. அதை பார்த்து ஒரு சோக நிகழ்வாக காணப்படுது. அந்த பகுதியில் வெறும் அழுகுரலாகவே காணப்பட்டு வருகிறது. அந்த பகுதி மக்கள் அந்த 5 உடல்களை அந்த 5 பேருடைய பெண் உடல்களை பார்க்கும்போது பெரும் அழுகுரலாக காணப்பட்டு வருகிறது. அந்த பகுதி முழுவதும் போஸ்டர்கள் அட்டி ஒட்டப்பட்ட நிலையில் போஸ்டர்களை பார்த்து அழுவது, இந்த உடல் சீக்கிரம் வருவன் சொல்லிட்டு எதிர்பார்ப்புடன் போனங்களில் அந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்துகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி நந்தகோபால். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.